எஸ்எம்எஸ்ல நீ விளையாடுற, நீ ஜாலியா பாவத்துக்குள்ள போய் நரகத்துக்கு போகணும்னு நினைக்கிற, உனக்கு என்னென்னமா துடிச்சு வந்திருப்பாங்க. என் பிள்ளையே, நீ நரகத்துக்கு போக கூடாதுப்பா, நீ கெட்ட காரியத்துக்கு போக கூடாதுப்பா, நான் உன்னை எப்படியாவது காப்பாத்துறதுக்கு ஒரு அடி விடாம எல்லா அடியும் நான் வாங்கிக்கிறேன். இன்னும் சொல்ல போனா அவர் சிலுவை மரத்தை அவர் மேல் தூக்கி வச்சாங்க. சிலுவை மரங்கிறத நம்ம பாக்குற மாதிரி இந்த கிராஸ் இல்ல, அது பேட்டிப்புலம் சொல்லுவாங்க. அது ஒரு கடினமான ஒரு மரம். அது இது தோல்ல வச்சு தூக்கி போட்டு வச்சாங்க. அடிச்சு ரத்த காயமாகி ரத்தம் வந்து ப்ளீட் ஆகி அவருக்கு பலனே இல்லை. அதை தூக்கிட்டு போகும்போது பின்னால வச்சு சவுக்கிய வச்சு அடிச்சுக்கிட்டே வரான். அப்போ கீழே விழுந்துட்டார். விழுந்த போது அந்த சிலுவை மரம் அவர் அமைக்கிச்சு. கீழே விழுந்த போது அப்படி அடிச்சு தூக்கும் போது அந்த காயத்துக்குள்ளெல்லாம் மண்ணெல்லாம் ஒட்டிக்கிச்சு. அவர் அந்த கீழ் அடைந்தார். தேவாதி தேவனுடைய அழகுள்ள தேவகுமாரன் அவர் அந்த கீழ் அடைந்தார். அவருடைய முகமெல்லாம் காணத்தக்க ரூபமே இல்லை. ஏன்னா உன்னை ரொம்ப நேசிச்சார்ப்பா, உன்னை ரொம்ப விரும்பினார்ப்பா, நீ ஒரு நாள் நரகத்துக்கு போக கூடாது என்று அவர் அவ்வளமாய் நேசித்து தன் ரத்தத்தை எல்லாம் சிந்தினார். அவரை பிடிச்சு தூக்கும் போது அவர் எழும்ப கூட பலன் இல்லாத போது அவங்க நினைச்சாங்க, இவன் சிலுவை மரத்துக்கிட்ட கூட போக முடியாது, செத்து போயிருவான் அப்படின்னு சொல்லி ஒரு ஆளை கூப்பிட்டாங்க. ஏய் நீ வா. யாரும் வரல. கடைசி ஒருத்தரை பிடிச்சி கம்பல் பண்ணி அந்த யோசையை கூப்பிட்டு நீ தூக்க. அந்த வாலிபனோ, இவர் தான் உலக ரட்சகர், என் பாவத்துக்கு கூட சாகிறவர் இவர் தான் புரிஞ்சிருந்தா சந்தோஷமா தூக்கி இருப்பான். ஆனா அவனுக்கு கூட அது விளங்கல. அதனால துக்கத்தோட வெக்கத்தோட அவனும் தூக்கிட்டே வருகிறான். இவரோ தள்ளாடி தள்ளாடி நடந்து வரும்போது இவர் அடிச்சுட்டே வர்றான், அடித்து கொண்டே வருகிறான். அங்க போய் அவரை சிலுவையில அறையிறதுக்கு படுக்க வச்சு ஆணினால் அறையிறாங்க. தம்பி தங்கச்சி பாரு, சிலுவையில அறையிறதுக்கு பொதுவா 5 எக்ஸ்பர்ட்ஸ் போதும். அதை வச்சு அடிச்சு ஏத்துறது. மரம் அப்படி இருக்கும். இவங்க படுக்க வச்சு அவர் அப்படியே அந்த மரத்துல வச்சு அடிப்பாங்க. அடிச்சுட்டு அந்த ஆணி உள்ள போகும்போது அது வெளியே வர மடக்கி விடும் போதும் திருப்பி தூக்கி போடுவாங்க. அப்போ திருப்பும் பாடி இந்த சரீரத்துல மண்ணெல்லாம் ஒட்டி அலங்கோலமாகி காணத்தக்க ரூபமே இருக்காது. அவரை தூக்கி மரத்து மேல தொங்க வச்சிருவாங்க. இப்படி தொங்கும் போது பார்த்தா பகல் நேரத்துல வெயில்ல அந்த சரீரம் வாடும், இரவுல பனியில அது வாடும். ஏசாமி அற்புதம் செய்யும் போது, அடையாளம் செய்யும் போது திரளத்தனையான ஜனம் கூடி 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 வந்துச்சு. ஆனா சிலுவைக்கு போக போக அற்புதங்களுக்கும் அப்பத்துக்கும் வந்தவங்க நின்றுட்டாங்க. கொஞ்சம் சீஷர்கள் இருந்தாங்க, அவங்களும் ஓடிட்டாங்க. 12 பேர் இருந்தாங்க, பிடிக்கப்பட்ட போது எல்லாரும் ஓடிட்டாங்க. சிலுவை மரத்தில் தன்னந்தனியாய் தொங்குகிறார். எத்தனை முறை உனக்கு தனிமையின் உணர்வு இருந்திருக்கு, செத்து போயிடலாம், சூசைட் பண்ணிடலாம், யாரும் எனக்கு இல்ல, என்னை புரிஞ்சுக்கிறவங்க இல்ல, எனக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு, நீ தனிமையில வாடுற இல்லப்பா. உன் தனிமையின் உணர்வை ஏற்கனவே சிலுவையில் அவர் சகிச்சிருக்கிறார். ஏற்கனவே உனக்காக அந்த பாடுகள் எல்லாம் பட்டிருக்கிறார். நீ தனிமையாக இருக்கக்கூடாது. நான் உன்னோடு கூட தான் இருக்கிறேன் மகளே, நான் உன்னோடு கூட தான் இருக்கிறேன் மகனே. நான் தனிமையினால் நான் பாடினேன், வதங்கினேன். சொந்த ஜனமாகிய யூத ஜனத்தை தேடி வந்தேன், அவர்களோ என்னை கைவிட்டு விட்டார்கள். அவர்கள் என்னை ரோமர்கள் கையில் ஒப்பு கொடுத்து விட்டார்கள். ரோமர்களோ நீதிமான், நீதிபரர் என்பது ஒரே ஒருத்தர், அவர்தான். நாம் எல்லாரும் பாவிகள். நீதிமான் என்கிற சட்டையை கழட்டி விட்டு குற்றவாளி என்கிற சட்டையை மாட்டி சிலுவையில் அரைச்சிட்டாங்க. யாரும் இல்ல. அப்படிப்பட்ட நேரத்தில் கொடுமையான சம்பவம் என்ன தெரியுமா? சிலுவையில சாகிங் அண்ட் ஸ்ட்ரைட்டனிங் அப். சிலுவையில தொங்கும் போது அந்த பாடி கீழே இறங்கிட்டே இருக்கும். இறங்கும் போது மூச்சு அடைச்சிடும். மூச்சு விடணும்னா ஒரே ஒரு வழி, அதை மிதிச்சுட்டு மேல ஏறி மூச்சு விடணும். அல்லது பேசணும்னா அப்படி மேல வந்து தான் பேச முடியும். ஏசாமி 7 முறை பேசுறான்னு சொல்லி நம்ம எல்லாரும் பிரசங்கம் கேட்டிருப்பீங்க. ரைட்? தாகமாக இருக்கிறேன். ரைட்? ஏலோயி ஏலோயி லாமா சபக்தானி. ரைட்? அப்ப மேல வந்து அப்படி பேசும்போது இந்த கையில இருக்கிற நரம்புகள்லாம் கொண்ட நரம்பை பிடிச்சி ஆட்டி வள்ளி தாங்க திருப்பி விட்டுருவாங்க. திருப்பி கீழே போகும். அப்படி கீழே போகும்போது இந்த சிலுவை பாலிஷ்டா இருக்காது, ரஃப் ஃபுட்டா இருக்கும்.
ஏற்கனவே சவுக்க வச்சு அடிச்சு அடிச்சு அந்த புண்ணா இருக்கு தேய்ச்சிக்கிட்டே மேல ஏறும். ஒரு புண்ணு இருந்துச்சுன்னா அந்த துணி அது மேல காசு இருந்துச்சுன்னா அதை எடுக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறோம். தேய்ச்சி தேய்ச்சி ஒரு பக்கம் வலி, தலைவலி தாங்க முடியாது. அத்தனை அவர் அன்பினால் சகிச்சார். திருப்பி கீழே விட்டுருவார், திருப்பி மேல வருவார். அது சாகுற வரைக்கும் அந்த வலி இருக்கும், தாங்க முடியாது. அதனாலதான் ஏசாமி மரிக்கிற அந்த நாள், அடுத்த நாள் ஓய்வு நாள். ஓய்வு நாள்ல எதையும் செய்ய முடியாது. அதனால அவங்க பார்த்தாங்க, அடுத்த நாள் இன்னைக்கே ஆள் காலி பண்ணு சொல்லி ஒரு கடப்பாறை கொண்டு பொதுவா அடிப்பாங்க குற்றவாளிகள். அந்த எலும்பு மூட்டி அடிச்சு உடைச்ச பிற்பாடு திருப்பி எழும்ப முடியாது, அப்படியே மூச்சு அடைச்சு செத்து போயிடுவாங்க. 2 கல்வர்களையும் அடிச்சு உடைச்சிட்டாங்க. ஆனா ஏசாமி கிட்ட வந்த போது உயிர் ஏற்கனவே போய் இருந்துச்சு. அதனால்தான் அவருடைய எலும்புகள் முறிக்கப்படவில்லை. தம்பி தகச்சுமா, எவ்வளவு பயங்கரமான பாடு. நினைச்சு பார்த்தா நெஞ்சை உருக்குகிற சம்பவம். பூமியில யாரும் அவருக்கு இல்ல. நீ ரட்சகர் சொன்னேன், இறங்கி வா. பரிகாசம் பண்றான். மனுஷங்க கைவிட்டாங்க, சொந்த ஜன கைவிட்டுச்சு, சீஷர்கள் ஓடிட்டாங்க. பிதா என்னை கைவிடல, அவர் என்னை கைவிட மாட்டார். நான் அவருக்கு எப்பொழுதும் பிரியமானது தான் செய்திருக்கிறேன் என்று பிதாவை நோக்கி பார்த்த வேளையில் பிதாவும் தம் முகத்தை திருப்பிக் கொண்டார். நானும் நீயும் செஞ்ச பாவம், நானும் நீயும் செஞ்ச இச்சைகள், நானும் நீயும் செஞ்ச சண்டைகள், யாருக்கும் தெரியாத பாடுபட்டு அவ்வளவு பாவம் அவர் மேல் வந்தபடியினார் பிதா தன்னுடைய முகத்தை திருப்பிக் கொண்டார். தீமையே பாராத சுத்த கண்ணனாகிய பிதா தன் முகத்தை திருப்பிக் கொண்ட போது இவரோ பூமியும் கைவிட்டு விட்டது, பரலோகமும் கைவிட்டு விட்டது. வானத்துக்கும் பூமிக்கு நடுவே சிலுவையில் அந்தரங்கத்தில் தொங்கிக் கொண்டு ஏலோயி ஏலோயி லாமா சபக்தானி, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டி என்று கத்துகிறார், கதறுகிறார். அந்த கதறலின் சத்தம் இப்பொழுது உன் நெஞ்சை பிளக்காதோ, உன் உள்ளத்தை உடைக்காதோ. இந்த நேரத்தில் அப்பா, என் பாவ வாழ்க்கையில் எனக்கு விடுதலை தாரும் ராஜா, என் கெட்ட வாழ்க்கையில் எனக்கு விடுதலை தாரும் ராஜா என்று யாராவது கதறக்கூடிய உள்ளம் இருக்கோ, என்னை மாற்றிவிடும் என்று சொல்லக்கூடிய இதயம் இருக்கிறதோ என்று கத்த தேடி வந்திருக்கிறார். இன்றைக்கு கத்த தம்முடைய வல்லமையினால் உன்னை அன்பினால் உன்னை நிரப்பும்படி வந்திருக்கிறார். தம்பி தங்கச்சிமா, உன்னுடைய அழுகையை நிறுத்தாத, உன் சத்தத்தை நிறுத்தாத. பக்கத்தில் இருக்கிறவர்கள் பேசினார்களோ ஜெபிக்கிறார்களோ ஜெபிக்க மாட்டார்களோ எனக்கு அது விஷயம் அல்ல. என்னை கெட்டு போன பழைய இருதயம் என்னை விட்டு போகத்தான் வேண்டும். இச்சை நிறைந்த என் இருதயம் போகத்தான் வேண்டும். ரகசிய பாவத்தினால் நிறைந்த என் இருதயம் மாறத்தான் வேண்டும். அப்பா அப்பா, என்னை மாற்றும் ராஜா, என்னை சரிப்படுத்தும் ராஜா என்று கதறி அழுது ஜெபிக்க ஆரம்பி. இப்பொழுதே சிலர் அழுது புலம்புகிறதை பார்க்கிறேன். இப்பொழுதே சிலர் கண்ணீரோடு கதறி கொண்டிருப்பதை பார்க்கிறேன். ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் சொட்டு சொட்டு என்று தரையிலே விழும்போது அது உன்னைத்தான் நினைத்திருக்கும், உன்னைத்தான் குறித்து ஏங்கி இருக்கும். நீ நரகத்துக்கு போகக்கூடாது, நீ பாவத்துக்குள் போகக்கூடாது, நீ இச்சைக்குள் போகக்கூடாது, நீ அழிந்து போகக்கூடாது. அப்போ அந்த அன்புள்ள தேசனின் ரத்தம் வல்லமையாய் உலாவிக் கொண்டிருக்கிறது. நம்மத்தில் கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய ஆவி அசைவாடுகிறதை நான் உணர்கிறேன். அநேகருடைய உள்ளத்தை கர்த்தர் தொடுகிறார், அநேகருடைய கல்லான இருதயத்தை கர்த்தர் உடைக்கிறார். கர்த்தனை உனக்கு சதையான இருதயத்தை தருகிறார். எத்தனை முறை திரும்ப திரும்ப பாவத்தை செய்த உன்னை, பாவத்தை தகர்க்கக்கூடிய, பாவத்தின் வல்லமை வெளியே வரக்கூடிய அன்பின் ஆவியை, கல்வாரியின் ஆவியை உனக்கு ஊற்றுகிறார். கல்மனமே கல்மனமே, உன் இருதயம் உடையாதா? கர்த்தர் உன்னை கூப்பிடுகிறார். கர்த்தருடைய வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. யார் எப்படி ஜெபித்தாலும் பரவாயில்லை, கரங்களை உயர்த்தி கதறி, கண்ணீரோடு கதறி, கரங்களை தட்டி கொண்டு அழுது புலம்பு, தலையிலும் நெஞ்சிலும் அடித்துக் கொண்டு புலம்பு. அப்பா அப்பா, இந்த ஆலயத்தை விட்டு எழும்பி நான் செல்வதற்கு முன்பாக என் இருதயம் மாறத்தான் வேண்டும், என் உள்ளம் உடைக்கப்படத்தான் வேண்டும், ஒரு வாய்மாலமான வாழ்க்கை என்னை விட்டு போகத்தான் வேண்டும். அப்பா, உண்மையாய் கதறி, உண்மையாய் புலம்பி, உண்மையாய் நோக்கி வர எனக்கு உதவி செய்யும். அப்பா, என்னை மாற்றும் ராஜா, என்னை மாற்றும் ராஜா. இந்த நேரத்தில் கதறி அழுகிற உள்ளத்தை கர்த்தர் தேடி வந்திருக்கிறார். இந்த நேரத்தில் கர்த்தரை நோக்கி புலம்புகிறவனை கர்த்தர் கைவிடுகிறதே இல்லை. அவர் உன் மேய்ப்பர், அவர் உன் தேவன், உன்னை நேசிக்கிறவர், அன்புள்ளம் கொண்டவர், அவர் உன்னை கைவிடாதிருக்கிற தேவன். தெய்வ சின்னமே,
இந்த நேரத்தில் கொஞ்ச நேரம் தான் நமக்கு இருக்கிறது, கொஞ்ச நேரம் தான் நமக்கு இருக்கிறது. கதறி அழுது ஜெபிக்க ஆரம்பி, கதறி புலம்பி கத்தரை நோக்கி கேட்க ஆரம்பி. ஜெபிங்க, ஜெபித்துக் கொண்டே. சின்ன சின்ன தவறுகள் வந்தால் இன்றைக்கு கண்ணை மூடிக்கொள், கண்களை மூடிக்கொள், கண்களை மூடிக்கொண்டு கதறி ஜெபி. நான் சொல்கிற இந்த காட்சியை நீ யோசித்துப்பார். இயேசுவின் கைகள், பரிசுத்த கைகளை, கண்களை மூடிப்பார். இதோ ஆணி அறைய அறைய குபீர் குபீர் என்று ரத்தம் சிந்திக்கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு சொட்டு சொட்டால் ரத்தங்கள் ஒழுகிக் கொண்டே இருக்கிறது. இதோ அவருடைய கால்களை ஆணி அரைந்து அரைந்து ரத்தம் ஒழுகிக் கொண்டே இருக்கிறது. அப்பா ஜீசஸ், I love you. இதோ அவருடைய முதுகலை சவுக்கை வைத்து உடம்பை அடிக்க அடிக்க ஒவ்வொரு சவுக்கின் அடியும் அந்த உடம்பை கிழித்து ரிபன் போல அந்த சதை தொங்குகிற கோர காட்சி. ஒவ்வொரு சொட்டு சொட்டாக ரத்தம் ஒழுகும் போது என் மகளே, என் மகனே, உனக்காய் நான் மரித்தேனே, உனக்காய் நான் மரித்தேனே, எனக்காய் நீ என்ன செய்தாய்? இதோ அநேகர் கதறி கதறி புலம்பி கண்ணீரோடு புலம்புகிற அநேகரை பார்க்கிறேன். கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய ஜீவன் உன்னை தொட்டுக் கொண்டிருக்கிறது. கர்த்தர் உன்னை மாற்றுகிறார். இனி நீ பழைய மனிதனாக இருக்க வேண்டாம். கெட்டு போன பழைய வாழ்க்கை உனக்கு வேண்டாம். அப்பா இந்த கதரை தேவ ஜனமே, கர்த்தர் உன்னோடு இடப்படுகிறார். இதோ அவருடைய தலையிலே முள் முடியை வைத்து ஒவ்வொரு முள்ளை அந்த கோலினால் அடிக்க அடிக்க முள் சதையை கிழித்து இதோ ரத்தம் சிந்துகிற கோர காட்சி. என் மகனே, என் மகளே, இன்றைக்காவது நீ உன்னை எனக்கு ஒப்பு கொடுப்பாயா? இன்றைக்காவது நீ திரும்பி வருவாயா? அப்பா என்னை மாற்றும், அப்பா என்னை சரிப்படுத்தும் என்று கதறி அழ மாட்டாயா? தேவ ஜனமே, ஒரு வல்லமையான தேவ சமூக நம்மத்தில் உலாவுவதை பார்க்கிறேன். இன்றைக்கு யாராக இருக்கட்டும், எப்படிப்பட்டவர்களாக இருக்கட்டும், கர்த்தருடைய வல்லமை இன்னைக்கு உன்னை மாற்ற போகிறது. கர்த்தருடைய வல்லமை இன்னைக்கு உன்னை மாற்ற போகிறது. கதறி அழுது ஜெபிங்க, கதறி அழுது ஜெபி.